நமது திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் திருமலை நவம் அவர்களின் தலைமையில் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் தந்த ஞானச்செவல் கலாநிதி எஸ் டி கலையமுதன் அவர்கள் நடுவராக கலந்து சிறப்பிக்கின்ற பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு குடும்பத்தை அதிகம் தாங்கி நிற்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழ் ஆண்கள் அணியில் தமிழ் தாயின் அடியொற்றி எல்லோருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நேரடியாகவே நிகழ்வுக்கு செல்வோம். இன்றைய நிகழ்வில் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெறும். மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக நமது திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திருமலை நவம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் தந்த ஞானச்செவல் கலாநிதி எஸ் டி கலையமுதன் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து பட்டிமன்ற நிகழ்வில் சொற்போர் புரியும் ஆண் அணியில் சொற்போர் புரிவோர் திரு கானா யோகானந்தன் அவர்களும் திரு ஆனா ரவீந்திரன் திரு நானா தூணார் ரகுராம் அவர்களையும் திரு இனா கேசிகன் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து பெண்கள் அணியில் சொல்போர் புரிவோர் கவிச்சுடர் சிவரமணி, திருமதி சந்திரகலா, திருமதி ஹம்சானந்தி மற்றும் செல்வி பாவனா தர்ஷனா அவர்களை எங்களுடன் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அழைக்கிறோம். அடுத்ததாக முன்னாள் கல்வி அமைச்சராக நமக்கெல்லாம் பணியாற்றிய கிழக்கு மாகாண கல்வி அமைச்சராக பணியாற்றிய திரு தண்டாயுதபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து மகுடம் சஞ்சிகை ஆசிரியர் மைக்கேல் கொலின் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அழைக்கிறோம். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அதிபர்கள் சார்பாக கோணேஸ்வரா இந்து கல்லூரியின் பிரதி அதிபர் தர்மிளா இளஞ்செல்வன் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக அழைக்கிறோம். அதிபரும் எமது திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளருமாகிய முகைஸ் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்க அழைக்கிறோம். எமது சங்க உறுப்பினர் நசீர் அவர்களையும் அழைக்கிறோம். மங்கள விளக்கேற்றி வைத்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியையும் எமது திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் திருமலை நவம் அவர்களின் தலைமையில் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் தந்த ஞானச்செவல் கலாநிதி எஸ் டி கலையமுதன் அவர்கள் நடுவராக கலந்து சிறப்பிக்கின்ற பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு குடும்பத்தை அதிகம் தாங்கி நிற்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழ் ஆண்கள் அணியில் 4 பேரும் பெண்கள் அணியில் 4 பேரும் சொற்போர் புரிய இருக்கிறார்கள். இந்த மங்கள விளக்கேற்றி வைத்த நிகழ்வின் அடுத்ததாக எமது திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தின் தலைவரின் வரவேற்புரையும் தலைமை உரையும்